இன்னைக்கு அம்மா அவர்களுக்கு இத்தனை பேர் பெண்கள் இருக்கீங்க, இவ்வளவு பேர் பேசுறாங்க. அவன் மேடை போடுறான், இவன் கூட்டணிங்கிறான், அவன் அதுங்கிறான், இவன் இதுங்கிறான். ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அமைதியாக இருப்பது, அதுதான் புரட்சி தலைவியா. யாருக்காவது ஒரு சில்லறைகளுக்காவது அம்மா வந்து ஒரு சில்லறைக்காவது பதில் சொல்றாங்களா? ரோட்ல போற குறைக்கிறது கூட குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதுதான் இன்றைக்கு நிலைமை. இன்னைக்கு காவல்துறையில எப்படி இருக்காங்க தெரியுமா? தான் போட்டிருக்கக்கூடிய சீருடைக்கு அந்த மரியாதை மிக்க பணியை சுதந்திரமாக செய்யக்கூடிய நிலை என்றால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியிலே தான். ஊரா போய் என்ன பேசுதுன்னா, எங்க கேப்டன் ஆட்சி. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன், வேற எதுவுமே கேட்கல. கொண்டு வந்து உங்க கேப்டனை மேடையில நிப்பாட்டு. எங்க உங்க கேப்டன்? ஆளையே காணமே. அந்த மக்கள் நல்ல கூட்டணின்னு வந்து தட்டு தடுமாறி ஒரு ஷோ பொம்மை மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க. அந்த அம்மா கோயிலுக்குள்ள எதுக்கு தெரியுமா போகுது? கேப்டன் அவங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சௌரியமில்லாம அப்படியே போயிடட்டும், நம்ம வந்துடலாம். அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாகும், அண்ணன் அதை ஏதோ ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா நம்ம வந்துடலாம்னு நினைக்குது. ஆனா அவங்களோட போய் கூட்டணி வைக்கணும்னு கருணாநிதி எவ்வளவு பெரிய ஆளு சொல்றேன், வயசுல எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு கிழவன் அவரு. அண்ணா இறந்ததுக்கு அப்புறமா புரட்சி தலைவரை ஏமாற்றி கணக்கு கேட்கிறேன்னு சொல்லி புரட்சி தலைவரை தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் ஏமாற்றி வந்த அந்த ஆளு, எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்குற ஆளு, பழம் நழுவி பால்ல விழுகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் கையேந்தின்னு சொன்னா இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் கேலி கூத்தா இல்லையா? நாங்க எப்படி தெரியுமா அரசியலை சந்திக்கிறோம்? அம்மா ஒவ்வொரு தொகுதியா பாராளுமன்றத்துல எப்படி போனாங்க தெரியுமா? திட்டங்களை சொன்னார்கள், நம்முடைய அரசின் சாதனைகளை சொன்னார்கள். இனிமே அம்மா அப்படித்தான் வரப்போறாங்க உங்களை சந்திக்க. இன்னைக்கு பிரேமலதா உட்காந்துட்டு இப்ப எல்லாத்தையும் பேசிச்சு, ஸ்டாலினை திட்டுச்சு, அம்மாவை தரக்குறைவா பேசுது, எல்லாத்தையும் பேசி ஆட்சியில ஒன்றும் நடக்கல. என்ன சொல்லுது தெரியுமா? திருநெல்வேலியில அது எப்படி, அதுக்கு ஒரு கணக்குன்னா, நீங்க எல்லாரும் கேப்டன் படம் பாத்தீங்களா? முதல்ல ரமணாவை பாருங்கள். என்னடா ரமணாவை பாருங்கள், ரமண மகரிஷியை பத்தியோ எதுவும் பேசுதா இந்த அம்மா? பார்த்தா என் வீட்டுக்காரு நடிச்ச ரமணா படத்தை பாத்தீங்களா? தப்பு செஞ்சவங்களெல்லாம் கொலை செஞ்சிருவாருன்னு. ஆட்சிக்கு வந்தா நீங்க கொலை செஞ்சிருவீங்களா? ரமணாவை பாருங்கள். இவங்களை என் வீட்டுக்கார பாருங்க. உங்க வீட்டுக்காரு தான் இன்னைக்கு வந்து உங்க கண்ட்ரோல்ல நிலையில்லாமல் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, எங்க ட்ரீட்மெண்ட் இருக்காரு, அவர் உண்மையிலேயே சுவாதீனமாக இருக்கின்றாரா என்ற அச்சுறுத்தலோடு தான் எல்லாரும் பாக்குறாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தனா உங்க கட்சியில இருந்து ஓடி வர்றவன் எல்லாம் என்ன சொல்றான்? கன்னியாகுமரியில இருந்து ஓடி வர்றவன் என்ன சொல்றான்? வட சென்னையில இருந்து ஓடி வர்றவன் என்ன சொல்றான்? நீங்க எல்லாம் பத்திரிகையிலயோ டிவியில பாத்தீங்கன்னா, பணக்காரனா கோடீஸ்வரனா வந்தேன், இன்னைக்கு கடனாளியாக இருக்கின்றேன். வைகோ வந்து ஏதாவது ஒண்ணு தினமும் அவர் ஏதாவது பேசுறாரான்னா புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரியே தான் பேசுறாரு. இப்ப அவரோட இது என்னன்னா, சிறுதாவூர்ல வந்து வண்டியா பணம் இருக்கு. அதுக்கு இன்னைக்கு நம்ம பதில் சொல்ல வேணாம். இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் தாவண்ணா கிருஷ்ணன் திருச்சியில என்ன சொன்னாருன்னா, பணம் இருந்தா போய் பிடிச்சி எடுக்க வேண்டியதானே அப்படின்னு கடுப்பா பேசிட்டார். மைக்க பார்த்த உடனே ஏதாவது ஒண்ணு பேசுற, மைக்க பார்த்த உடனே ஏதாவது ஒண்ணு சொல்றது. ரெண்டு மந்திரிகள் வேற, ஜவடேகர்னு ஒருத்தரும் இன்னொருத்தருக்கு கோயல், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்னமோ ஒண்ணு பேசுறாங்க, எதோ பேசுறாங்க. அம்மாவை பாரத பிரதமர் வீட்டிற்கு சென்று பார்த்து மனுவை பெற்று தமிழகத்திற்கு என்ன வேண்டும் என்று சொன்னதை இவர்கள் மறந்து விட்டு இன்றைக்கு உரையாற்றுகின்றார். இந்த அம்மா பேசு அதாவது அது என்னமோ ஒரு வேடம் போட்டு நாங்கள் தனித்து நிற்போம், நாங்கள் தான் மெஜாரிட்டி, உழைக்காம மக்களுக்காக பாடுபடாம நீங்க பெரிய தலைவியா வந்துட முடியுமா? நீங்க வந்துட முடியுமா? மத்திய அரசுக்கு எங்கிருந்து பணம் வருது? மாநில அரசுகளின் வருவாய் தான் மத்திய அரசுக்கு பணம். அந்த மத்திய அரசின் மாநில அரசின் வருவாயை வைத்துத்தான் இவங்க நமக்கு நிதி கொடுக்கறாங்க. அதையெல்லாம் வைத்துக் கொண்டு இன்னைக்கு மழை வெள்ளம் வந்ததற்கு அம்மா நிதி கேட்டார்கள், கொடுக்கவில்லை. மீனவர்கள் பிரச்சனை என்று சொன்னார்கள், செவி சாய்க்கவில்லை. தமிழகத்திற்கு மண்ணெண்ணெய் கொடுங்கள் என்று கேட்டார்கள், இந்த தமிழரசின் மண்ணெண்ணெயை வாங்கி கொடுத்துச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்ப்பம் தரிச்சுட்டா 12,000 ரூபாய், அப்புறம் தடுப்பூசி, அதெல்லாம் வெளியே குழந்தை வரும் பொழுது
1000 ரூபாய் கிட்டு 16 வகையான பொருட்களோடு நெகவெட்டி கூட தாய் வீட்டு சீதனமாக வழங்கக்கூடிய எங்கள் தாயை பற்றி பேசுவதற்கு எவளுக்கும் அருகதை இல்லை என்பதை இந்த மேடையின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்புமணி இங்க நடக்கிறது, அங்க நடக்கிறது, இங்க நடக்கிறது, எதுக்காக? அவர் மேல வாரண்ட்ல அவர் பெயில்ல வந்திருக்கார். அவர் ஒரு குற்றவாளி சுமத்தப்பட்டு சிபிஐல விசாரணையில இருக்கக்கூடிய ஒருவர் பெயில்ல உட்கார்ந்துக்கிட்டு அவர் மத்தவங்க உடல்நிலையை பற்றி பேசுவது நடக்க முடியாதவங்கன்னு அன்புமணி ராமதாஸ் அம்மாவை பற்றி பேசுறார். உங்க அப்பா என்ன நடந்து ஓடி ஆடி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. நீ இன்னைக்கு நடந்தில பெரிய பிஸ்தாவா இல்ல கேக்குற? புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி பேசுவதற்கு அருகை வேணும். நீங்க எல்லாம் டாடா பிர்லா கோயங்கா ஃபேமிலில இருந்து வந்த ஆட்களா? நீங்கெல்லாம் எங்க இருந்து வந்தீங்க? உங்களுக்கெல்லாம் இத்தனை கோடி சொத்து எப்படி வந்தது? இன்னைக்கு தயாநிதி மாறன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஓடி ஒழிந்து கொண்டிருக்கின்றார்கள் வழக்கிற்கு பயந்து கொண்டு. கனிமொழி இன்றைக்கு சிபிஐ நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டு வந்துவிட்டு நல்லாட்சி வேண்டும் என்று சொல்கின்றார்கள். போன தேர்தல் அந்த நேரத்திலே மக்கள் என்ன முடிவு செய்தார்கள்? நீங்கள் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலிலே அடித்த 1,75,000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றுதான் உங்களை மக்கள் எதிர்கட்சி வரிசையிலே கூட அமர முடியாத நிலையை அந்த பரிசை தந்தார்கள். உங்களை ஒதுக்கி விட்டார்கள், விரட்டி விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அம்மா அவர்கள் மீது ஊழல் வழக்கு கிடையாது. வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக அம்மாவை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டு இந்த பித்தர்கள் டிவியும் போட்டோவையும் வைத்து எடித்து பொய்யான வழக்கை போட்டார்கள். அம்மா நினைச்சிருந்தா 2001 சட்டமன்றத்திலேயே தீர்மானம் கொண்டு வந்து தூக்கி போட்டிருக்கலாம். ஆனா நான் அதை சந்திப்பேன் என்று விட்ட தாய் அதையும் இன்றைக்கு தாங்கி, அந்த அவமானத்தையும் தாங்கி, அதையும் ஏற்று மீண்டும் வந்திருக்கின்றார்கள் என்றால் எங்கள் அம்மா பீனிக்ஸ் பறவை எவனாலும் எதுவும் செய்துவிட முடியாது. இன்றைக்கு எத்தனையோ கருத்து கணிப்புகள் வருகின்றன. 130, 170. எங்கள் அம்மா அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற போகின்றார்கள். அதுதான் உண்மை.